சிசிலி டீஸ் ராவியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு கூட என்னடா இந்த மாரி கேக்க காட்டுறா, இதான் செய்ய போறோம் அப்படின்னு. ஆமாங்க, இததான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். இத செஞ்சு நான் இத அதுக்கப்புறம் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ வந்து பாருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேக் எப்படி இருக்குன்னா, உள்ள நல்லா சாஃப்ட்டாவும், மேல வந்து கிறிஸ்பியாவும் இருக்கு. அதாவது அந்த ரவ வந்து நல்லா பொரிஞ்சிட்டுருக்கு. நான் அந்த கப் கேக் வந்து ரவையில தான் செஞ்சேன். அ ரவையில எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை வந்து நல்லா வறுத்துட்டுருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இந்த ரவைய வந்து. ம். அது ரவை வறுத்ததுல மிஸ்டேக்கா இல்லன்னா, எனக்கு என்னமோ இதில என்னன்னா பட்டர் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால அப்படி வந்துடுச்சுன்னு நெனைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் அந்த ரவைய இந்த கேக்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடைசியா ஒண்ணு செஞ்சிருப்பேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. இப்ப ரவைய வறுத்து எடுத்துட்டு, இதில நான் என்ன பண்றேன்னா, அம் ப்ரவுன் சுகரு, அப்புறம் வந்து ஒயிட் சுகரு, அப்புறம் எவ்வளோலாம் 1/2 கப்பு, தயிர் 1/2 கப்பு, பட்டர் வந்து 1/2 கப்பு. இது எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். இத வந்து என்ன செய்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு மிக்ஸியில எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சு எடுத்துட்டு, அப்புறம் பட்டர வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சுட்டு, பட்டர் வந்து மெல்ட் பண்ணிட்டு, இதில வந்து நம்ம தயிர் இந்த ரவையில வந்து கலந்துக்கணும். ஆ அ ரவைக்கு வந்து ரவை 1 கப்புனா, மித்தது சர்க்கரையும் 1 கப்பு. நீங்க எந்த சுகர் வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரவுன் சுகர் போட்டது வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து. இத வந்து நல்லா அரைச்சுட்டு, இப்ப இதில நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலேட்டு நம்ம கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, எங்க எங்க பசங்களுக்கு வந்து கேக் அன்னைக்கு ரொம்ப நாளா கப் கேக் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்களா, சரி நம்ம ரவையில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். அது ஏன்னா கொஞ்சம் நல்லா சொதப்பிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் கோகோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில பேக்கிங் பவுடர், அடுத்து வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இதில பட்டர் வந்து சேர்த்துக்கணும் அடுத்து வந்து. பட்டரும் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் எவ்வளோ இதில வச்சேன்னா, அ 170°C 20 நிமிஷம் வச்சேன் நான் வந்து இத வந்து. அப்புறம் பட்டர் சேர்த்தேன். இதில என்ன மிஸ்டேக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா பட்டர் வந்து நான் அதிகமா சேர்த்துட்டேன். பட்டர் அதிகமா சேர்த்ததுல என்ன ஆச்சுன்னா, அந்த அவன்ல வைக்கவும் அப்படியே பொங்கிட்டு, மேல எல்லாம் அந்த பட்டர் வந்து நல்லா மேல வந்து அந்த ரவை வந்து கிரிஸ்பி பண்ணிடுச்சு. கிரிஸ்பி பண்ணிட்டு கீழ வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்டே உங்கள்ட்ட காட்டியிருப்பேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரோட அந்த பட்டர் பேப்பரோட எல்லாமே நல்லா அப்பிக்கிடுச்சு. ஒட்டிக்கிடுச்சு. ஒட்டிட்டு நடுவுல மட்டும் சாஃப்ட் ஆயிட்டு, மேலேயும் சுத்தியும் பொரிஞ்சிருச்சு. இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாரி கப் டின்ல வந்து ஊத்திக்கங்க. நான் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நல்லா வரும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா வரல அந்த மாதிரி. நம்ம நெனச்சதெல்லாம் நடக்காதுல்ல. அதனால எப்போ ஒரே மாரி இருக்காதுல்ல. அது மாதிரி தான் இது வந்து எனக்கு வந்து அது சரியா வரல. இப்ப ஃபுல்லா ஊத்திட்டேன். ஊத்திட்டு இது எத்தன கேக் வந்துச்சுன்னா, ஒரு 6 கேக் வந்துச்சு இதுல வந்து. எனக்கு இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்னடா இப்படி வந்துடுச்சு, அது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா வேஸ்ட் பண்ணாம நம்ம ஒண்ணு பண்ணோம். அது ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இப்போ நம்ம இத அவன்ல வச்சு எடுத்தரலாம். நான் சொன்ன மாரி தாங்க. ஆனா நம்ம வச்சிருக்க டெம்பரேச்சர்லாம் கரெக்ட்டா தான் வச்சிருக்கேன். அது கருகவோ, ரொம்ப இதாகவோ ஆகல. அதனால அதே மாரி வச்சு எடுத்துட்டு இப்ப பாருங்க நம்ம என்ன பண்றேன்ட்டு, இந்த பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு அத வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே உதிரி உதிரியா சாஃப்ட்டா வந்துடுச்சு. மேல இருக்கிறதெல்லாம் ஹார்ட் ஆயிட்டு. இத நான் வந்து சுத்தமா எல்லாத்தையுமே அந்த பேப்பர விட்டு எடுத்துக்கிறேன். உடனே வராது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா, அப்படியே அந்த பேப்பர விட்டு அது தனியா கழண்டு வந்துருது. அந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நல்லா உருத்திக்கங்க. நல்லா உருத்திட்டு உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எடுத்துக்கங்க. நான் வந்து பாதாம உடைச்சு எடுத்திருக்கேன். ஒரு 10 பாதாம் உடைச்சு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதில கலந்துக்கங்க. அடுத்து இதில ஒரு 3 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கங்க. ஏன்னா அதில பட்டர் தானே அதிகமா இருக்கு. அப்படியே உருண்டை புடிச்சோம்னா, நம்மளுக்கு வந்து அது வந்து சாப்பிடுறதுக்கு தேவட்டும். அதனால கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டும்ல, அதனால ஒரு 3 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. லட்டு மாதிரி பிடிச்சிடுங்க. எங்கள் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து எங்கே வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். என்ன பண்ணேன் ஏன்னா இப்படியே குடுத்து அந்த கப் கேக்க அப்படியே குடுத்தேன்னா, கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. "இத நீனே சாப்பிடுன்ருவாங்க." அதனால அவங்கள்ட்ட கப் கேக்குன்னு சொல்லாமயேட்டு, அந்த கப் கேக்க அப்படியே உருட்டி எடுத்துட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி லட்டாட்டம் புடிச்சு வச்சுட்டேன் நான் வந்து. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா எனக்கு வந்து இப்படி வேஸ்ட் பண்ணி நம்ம செய்ய வேண்டாம். ஆனா அப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து இதாயிருச்சு அப்படிங்கும்போது, நம்ம அத வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு லட்டு வந்து ரவா லட்டு. ரவா சாக்லேட் லட்டு. கேக் சாக்லேட் லட்டு. இது பேரு வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனல் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைக் பண்ணி